Violence, violence, violence. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு பேன் இண்டியா பைத்தியங்கள் படம் மொக்கையாக தான் இருக்கும்னு. இந்த ட்ரெய்லர் வந்தோடனே நான் போட்ட வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ படம் போகிறதுக்கு முன்னாடியே மனசு தேத்திக்கிட்டு தான் போனேன். என்ன நடந்தாலும் இந்த ஆங்கிரி நர்டை அசைக்க முடியாதுடான்னு. ஆனால் என்னைய ஆட்டங்கான வச்சுட்டானுங்க. முடியலையா 3.5 மணி நேரம் போட்டு முக்கி எடுத்துட்டானுங்க. சரி, நீ எப்போதும் படத்தோட கதையை சொல்லி அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான் சொல்லுவியே அப்படின்னு சொல்லுங்கிறீங்களா? நானும் ரொம்ப நேரமாக கதையை தான் யோசிச்சுன்னு இருக்கேன். படம் பார்க்குறப்போ நானும் கதை இப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்டர்வல் வந்துருச்சு. சரி, கதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஹீரோ தன்னோட அப்பாவை கொண்டவனா பழி வாங்குறான், அப்புறம் கேங்ஸ்டர் ஆகிறான், அப்புறம் சில ஃபிகர்ஸை உஷார் பண்ணுறான், ஒரு 10,000 பேரை கொள்கிறான், அப்புறம் அவனோட கேங்ஸ்டர் பாஸை கொள்கிறான், அப்புறம் கொள்றதுக்கு யாருமே இல்லைன்ட்டு அவன் பையன் கூட சண்டை போடுறான், அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பேர் கூட சண்டை போடுறான். ஏன்டா சொன்னதே திரும்ப சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இப்படி தான் சண்டை போட்டே இருக்கானுங்க. சண்டை தோ முடியும்னு பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இந்த அப்பம் பையன் ரெண்டுமே யாஷ் தானா டபுள் ஆக்ஷன்னு எனக்கு தேட்டர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். படம் முடிஞ்சு எனக்கு முன்னாடி போய்ட்டு இருந்த 2 பசங்க பேசிக்கிறத கேட்டு தான் எனக்கு தெரியும் ரெண்டுமே யாஷன்னு. நான் யாஷை தாடி இல்லாமல் பார்த்ததில்ல. மனுஷன் அந்தளவுக்கு தாடி வளர்த்துருந்தான். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேட்டர் போகிறதுக்கு ஒருத்தான்னு சொல்கிற அளவு கூட ஒருத்தில்லாத மூவி. இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, அதர் தான் டிக்கெட்டுக்கு ஒரு 180 ப்ளஸ் பெட்ரோலுக்கு ஒரு 100, டோட்டலாக 280 செலவானது போக ஈத்து மோகன்தாஸை ஏன் குறை சொல்கிறீங்கன்னு பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா இது அவங்களோட கதை தான். ஆனால் அதை பயங்கரமாக யாஷ் மாற்றி எழுதிட்டாரு. பேன் இண்டியா மூவியாக எடுத்து KGF மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணுறேன்னு சொல்லி டோட்டல் ஏரியாவையும் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. படத்தில் ஹீரோ கோ ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் மொத்த கதையும் கோரைட் பண்ணதும் யாஷ் தான். நிறைய இடங்களில் கீத்துக்கும் யாஷும் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, கிளாஷ் ஆனிச்சுன்னு சொல்கிறாங்க. கீத்தோட கதையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாரு யாஷ்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. கீத்து மோகன்தாஸ் எடுக்க வந்தது ஒரு டீப்லி ஃப்ளாட் கேங்ஸ்டரோட சைக்காலஜி எப்படி இருக்கும்னு சொல்ல நினச்சாங்களாம். அதில் நம்மளால் ஒரு 10,000 பேரை போடுறது, 10,000 பேரை கொலை பண்ணுறது, டபுள் ஆக்ஷனு, பிளேனஸ் ஆக்கிறது, அவலாஞ்சி, ஆண்டி இப்படின்ட்டு இப்படின்னு கெடுத்தது யாஷ் தான் சில ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. அதுக்குன்னு கீத்து மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொன்னால் எப்படி? இந்தியன் 1 எடுத்ததும் ஷங்கர் தான், அண்ட் இந்தியன் 2 எடுத்ததும் ஷங்கர் தான். க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கிளம்பி போக வேண்டியது தானே. இவங்க என்ன புதுசாக வர்ற அப்கமிங் டேரக்டரா? நல்ல வெல் எஸ்டாப்ளிஷான டேரக்டர் தானே. எவ்வளோ நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. வேறு ப்ரொடியூசர் இல்லைன்னா வேறு ஹீரோ கிடைக்க மாட்டாங்களா இவங்களுக்கு? எனிவே நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த படம் தியேட்டரில் இல்லை, OTTயில் வந்தால் கூட உட்காந்து பார்த்துடாதீங்க. 3.5 மணி நேரம் அட்ரு வேஸ்ட்டு.